முள் ஏறிச்சுண்ணா. திரும்ப அங்கே போவார் ஒரே நிமிஷம். ஹே கைஸ், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஸ்பாட்டுக்கு போயிருந்தேங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பூரா வந்து தாமரைக்கொடி தான். இந்த இடத்துல மீன் பிடிக்கிறது கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு மீன் மாட்டிச்சு, நல்லா ஸ்பூக்கப் பண்ண எடுத்து போட்டோன்னே மிஸ் ஆகிடுச்சு கைஸ். நானும் தேடி பார்த்தேன், முழங்கால் தண்ணியிலேயே பிடிக்க முடியாது. இது வந்து நிறைய தண்ணியில் இருந்துச்சு, பிடிக்க முடியாது. சரி, மனசு தரக்கூடாது சொல்லிட்டு திருப்பி ஒரு காசு பண்ணேன். பாருங்க, நல்லா சைஸான ஒரு விரால் அடிக்கும். இப்போ பாருங்க, நல்ல சைஸ் கைஸ். இது வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும். நல்லா தான் ஹூக் பண்ணேன், நல்லா விட்டு தான் அடித்தேன். பாருங்க, நல்லா தான் ஹூக் பண்ணேன். கிட்ட வந்துட்டு ஓடி போயிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கைஸ் இந்த இடத்துல. சரி, இன்னைக்கு எதனா ஒரு மீன் பிடிச்சிட்டு தான் அவங்க சொல்லிட்டு திருப்பியும் போட்டோம் கைஸ். பாருங்க, நல்லா ஹூக் பண்ணேன். பாருங்க, ஃப்ராகோட பிச்சுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு யார் மூலத்தில் மூச்சுனே தெரியல. ஃப்ராக் போச்சு, 3 மீன் வேறு போச்சு, செம்ம காண்டாயிடுச்சு கைஸ். அதனால நாங்கள் செகண்ட் நாள் வந்து வேற ஏரிக்கு போனோம். அந்த ஸ்பாட் வந்து அற்புதமாக இருந்துச்சு பாருங்க. ஒரு புதருக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன், மீன் பிடிக்க புதருக்குள்ளே போயிட்டுருக்கேன் கைஸ். பாம்பு இருக்குமா பள்ளி இருக்குமான்னு தெரியல. ஆள் உயரத்துக்கு இது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பூரா தாமர் கொடியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வாட்ரு. ஸோ இந்த இடத்துல வந்து மீன் அவ்வளோ டக்குன்னு மாட்டிக்கிட்டே இருந்துச்சு கைஸ். நீங்களாம் பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 20 விரால் பிடிச்சிட்டு இருப்போம் கைஸ். பாருங்கள், நான் ஃபிஷாங். அரை கிலோலாம் இல்லை, சின்னதான், சின்ன 1/2 கிலோ சைஸு. 1/2 கிலோலாம் இல்லை, கம்மி தான். நாங்கள் போடுறோம், டப்புன்னு மாட்டுது, இவ்வளோதான் சைஸ் இருந்துச்சு. இந்த ஏரியாவில் ஓப்பன் வாட்டரில் இவ்வளோதான் சைஸ் இருக்குது. இதுக்கு மேலே சைஸும் வளரல. ஆனால் எல்லா மீன்லேயும் முட்டை இருக்குது கைஸ். எல்லா மீன்லேயும், எல்லா விரலுக்கும் இதுலேயும் முட்டை இருக்குது. ஆனால் இது குட்டின்னு பார்ப்பீங்க, இது குட்டி இல்லை, இதோட சைஸே இது தான். இது ஒரு மாதிரி ரகம் போலுக்குது. கைஸ், டாப் ஆர்டரில் வந்து மீன் சரியாக மாட்டல. இதில் வந்து சின்ன அதாவது ஒரு 300 கிராம் தான் மீன் இருக்குது. அதுதான் சைஸே இருக்குது. ஸோ நான் வந்து லூரை மாற்றி இப்போ வந்து போட போகிறோம் கைஸ். இப்போ பாருங்கள், லூரை மாற்றினோடனே டப்புன்னு அடிச்சிடும் கைஸ். நான் வந்து இந்த லூரை மாட்டினோடனே இது 3 ஊக்குல கையில் வந்து டப்புன்னு மாட்டிக்குது கைஸ். ஒரு சம்பவம் நடந்துச்சு, பாருங்கள் வீடியோவை. நான் என்ன சொல்கிறது, செம்ம வலி வந்து எனக்கு மயக்கமே வந்துடுச்சு கைஸ். ஸோ இந்த லூரை போட்டோடனே நிறைய ஃபிஷ் வந்து டப்புன்னு அடிக்குது. ஆனால் கேட்டுறதுக்கு தான் நம்மள்ட்ட எக்யூப்மெண்ட் இல்லை. ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு போயிருந்தா வச்சுக்க கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இப்போயே ஒரு டைம் வந்து மாட்டோம் கையில். கைஸ், இது வந்து லைட்டாக தான் மாட்டிச்சு. அப்பயே நான் வந்து ஒழுங்காக வந்துருக்கேன், அப்பயே கேர்லெஸ்ஸாக ஆகிட்டேன். இது லைட்டாக மாட்டிச்சு, இதுக்கே செம்ம வலி வலிச்சிச்சு. இன்னொன்று
வரும் கைஸ். கைஸ் இந்த மாதிரி லூர் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளேயரோ இந்த ஹூக் ரிமூவர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. நான் வெறும் கையிலே இந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணக்கூடாது கைஸ், ரொம்ப டேஞ்சர். ஸோ பார்த்து கையாளணும். பாருங்க கையிலே வந்து எடுப்பேன். அந்த 3Uக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், டப்புன்னு ஏறிடும். ஸோ ஹூக் ரிமூவர் எடுத்துகிட்டு போங்க. ட்ரை பண்ணுங்க. பாருப்பா எல்லாம் இதே சைஸ் தான் வருது. கைஸ் இப்போயே பாருங்கள், இப்போயே மாட்டிருந்துருக்கோம். இதோட 2வது டைம் மாட்டுச்சு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி லூர் போடும்போது, ட்ரிபிள் ஹூக்கு லூர் போடும்போது ஹூக் ரிமூவர் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா ரொம்ப டேஞ்சர் கைஸ். பாருப்பா இப்போ பாருங்க. போட்டு விடுங்க, வாங்க அத்தி கடைசுங்க எல்லாம் வராது. முள்ளு ஏறிக்குச்சுண்ணா, முள்ளு ஏறிக்குச்சு. ஃப்ரண்ட்லையுமே குத்திட்டு இருக்குதுடா. இரு வர முதல்ல இது வெளி கிடச்சி அது அது அப்படியே விடுங்க, சாவச்சு போட்டுருணும். இப்படி எடுங்க. ஐயோ ரெண்டு சைடு மாட்டிட்டு அது. எடுங்க வந்துடும், எடுங்க. வர ஒன்று எடுத்தாச்சுராடி. திரும்ப அங்கே போதுவார், ஒரே நிமிஷம் சரி இரு. அது நான் பிடிச்சிக்கிறேன். உங்கள் கையில் இருக்கும், அப்படி பிடிச்சா உங்கள் கையில் இருக்கும். அப்படி வைத்திடு. தம்பி நரம்பில் போய் மாட்டிட்டு நிற்கிறாது, ஒரே நிமிஷம் அப்படியே அப்படியே தான் வந்து வலிக்கும். பீனா அந்த கையில் குத்துது போகிறா. ஒரே நிமிஷம் இருங்க. போய் தாங்க முடியல. பண்ணுறதுன்னு தெரியல, நரம்பு மாட்டி நிற்குது தம்பி. கைஸ் சரியான வலி வலிச்சிச்சு கைஸ், எனக்கு மயக்கமாக வந்துடுச்சு. அது போய் நல்லா நரம்பில் மாட்டிக்கிச்சு. அவராலையும் ஒரே நிமிஷம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சட்டை கட்டிட்டாரு. ஏன்னா இப்படி எடுக்கும்போது அவர் கையிலே மாட்டோம். இப்போது 3 ஊக்கு இருக்குதுல்ல, அதனால் சட்டை கட்டிட்டாரு. சட்டை கட்டிட்டு நல்லா அவர் செம்ம வலி. அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மயக்கமாக வந்துச்சுன்னு பார்த்துங்க. அடி வெடிக்குன்னு எடுக்கிறீங்களா?
தம்பி உண்மையாகவே நரம்பு போய் மாட்டி நிற்குது. நீ இசுண்ணா என்ன வாங்கிட்டு நரம்புல போய் மாட்டி நிற்குதுடா. இது வேறு குறுக்க மாட்டி நிற்குதுடா. கிட்டக்கிட்ட பாதி வந்துச்சு. பதட்டெல்லாம் செய்ய வேண்டிய வேலை தம்பி இது. கைஸ் உண்மையாலுமே என்னால் முடியல கைஸ். சரியான மயக்கம் வந்துருச்சு கைஸ். அது எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீக்கி அது எப்படியோ எடுத்துட்டாரு. மயக்கம் வந்துச்சு கைஸ். ப்ரேயர் இல்லாமல் ஃபிஷ்ஷிங் வராதீங்க பாருங்க. மயக்கம் வந்துச்சு கைஸ். பாருங்க தீப்பில் முள்ளே எப்படி வளர்த்துக்கிச்சு பாருங்க. அதுதான் நீ ஈத்துட்ட அந்த மீனோட சேர்த்து ஈத்த பாரு. என்னால் முடியல. அது தெரியுது. என்னோட மோசம் ரத்தம் வராது. மீன் அந்த ரத்தமா? மீன் ரத்தம் இந்த மாதிரி இருந்தால் ஸோ ஓகே கைஸ், வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். தண்ணி குடிச்சோடனே கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு கைஸ். இப்போ பாருங்கள், நான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் போடுறேன் பாருங்கள். அப்படியே டப்புன்னு மீன் மாட்டிகிட்டே இருக்கும் கைஸ். சரியாக போச்சு. கமான் கைஸ், நம்ம ஃபிஷ்ஷிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். முடியல ஆனால் சத்தியமாக சரியான ஃபிஷ் ஆன் கைஸ். எடுக்கல, நீ எடுக்காத, பார்த்து எடுங்க. நான் எடுத்துக்கிறேன். இது அது சார்பம்டா. இரு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்படி தான் எடுக்க பார்த்தேன், டக்குன்னு உருவிடுச்சா மீன். சும்மா குத்திட்டு ஃபிஷன் கைஸ். கம்னராடி மொத்த கும்பலுங்க தானே இருக்குது. இதா அடச்சே இல்லை இதா இனிமேல் ப்ரேயர் தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி போட்டு தந்தா ஓ. எடுக்கிறேன். கத்தாத. கத்தாதடா.
கத்தாரா? Fish on, guys. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ்.